பிள்ளைய அறுத்து கறி வைக்கணும்னா யாரு தருவா? ஒரு பிள்ளைய உங்க பிள்ளைய தாரையெல்லாம் நான் வளர்க்குறேன்னு சொன்னா யாரு தருவா? உன் பிள்ளைய வெட்டி கறி வைக்கணும்னு சொன்னோன்னா யாரு தருவா? என்ன செய்ய அப்படின்னு நினைச்சே வந்து மனைவிட்ட சொன்னார், என்ன சாமியார் எங்க வருவியா? இவர் நடந்ததெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், அதான் பார்க்க யார் பிள்ளைய தருவான். இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, இறைவன் எவ்வளவு கருணையாளன், இப்படி ஒரு நிலைமை இன்று நமக்கு வரும் என நினைத்து 5 வருடங்களுக்கு முன்னையே நமக்கு ஒரு குழந்தையை கரெக்டா கொடுத்தாரு. அவருடைய கருணை என்ன என்பது, நம்முடைய மகன் சீராளன் 5 வயது தான் ஆயிருக்கு, அழகான குழந்தை, அறிவான குழந்தை, சிவசிந்தை உள்ள குழந்தை. 5 வயசுக்கு ஒரு நாள் குறவோ கூடுதலோ இல்லை. இன்னைக்கு தானே பிறந்த நாளை கொண்டாடி பிள்ளைய அனுப்பியிருக்கோம். போய் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நம்ம வடியில வச்சு நீங்க அறுக்க நம்ம சமைக்க கொடுத்துடலாம். எப்படியாவது சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும். உடனே அந்த போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. பிள்ளைய கூட்டிட்டு வந்தா பிள்ளை வழியில வந்துச்சு. இவங்க குளிப்பாட்டி எப்பவும் குளிப்பாட்டோம்னா அந்த தாய் அந்த குழந்தைய எடுத்து முத்தம் கொடுக்கும். இன்னைக்கு நினைச்சாலாம் இந்த குழந்தைய முத்தம் கொடுத்தோம்னா எச்சிலாயி இது சிவனடியாருக்கு தான் உணவாக போகுதுன்னு அந்த தாய் நினைச்சார். ஆனா கண்கள் அப்படியே அது மோதல அப்படியே இல்லை. பிள்ளை பார்த்து ஏமா ஒரு வாரம் கேட்க, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் இல்லாம எப்படியோ இருக்கீங்களே, என்ன விஷயம்? எப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்விக்கு போறேன்னு ஒரு தாய் சொல்லுவாங்க. அப்ப அப்படி பார்க்கணும். உடனே அவன் திரும்ப பிள்ளை விட்டபாடு அதுபோல சொன்னாங்க, சிவனடியா அதான் உன்னைய கொண்டு வந்தேன். நான் நினைத்தேன் ஏதோ காரணம் இருக்கு, இல்லைன்னா அப்பா ஒரு நாளும் மத்தியானமே வந்து ஸ்கூல் முடியது கூட கூட்டிட்டு போக மாட்டார். இன்னைக்கு வான்னு சொல்லியிருக்காருன்னா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுச்சு, என்னைக்கோ ஒரு நாள் இந்த உடல் தீக்கோ நரிக்கோ ஒரு பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ உணவாக போகுது. இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு உணவாகுதுன்னா எவ்வளவு பெரிய புண்ணியம். அதனால அந்த பிள்ளை என்ன செய்யுது, இவங்க அப்படியே பண்ணி வெட்டினாங்க. அப்ப வெட்டும் போது அவர் என்ன சொன்னார், தாய் பிடிக்க தாதை அறியன்னு. நம்ம ஆடை அறியன்னு சொல்லுவோம், ஆடை வெட்டுறோம், கோழிய வெட்டுறோம். அப்ப வெட்டுனா அது கதறுவது வெட்டு. வாழைக்கால அறியும் போது அதுக்கு உயிர் இருக்கு, ஆனா உணர்ச்சி இல்லை. அது அழகு, தண்ணீர் வைக்க. நம்ம இன்னைக்கு ஆடு கோழி எல்லாம் அடிச்சு உள்ள போடுறோம்னா எவ்வளவு துணி துணிக்குது அந்த ஆடு. ஆடை வெட்ட இடத்துல போய் நம்ம நின்று அது கதற கதற பார்த்தோம்னா சாப்பிடணும். ஆனா நம்ம என்ன அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அது இல்லைன்னா சாப்பாடு உள்ள போக மாட்டாங்க. அப்ப அந்த அளவுல இன்னைக்கு நம்ம அடிமையாயிருக்கு. எத்தனை மீனை பிடிச்சு போட்டவன குடிச்சு சாவும். அத்தனை மீனை எடுத்து இந்த ஒரு உயிரை, இந்த ஒரு உடலை வளர்க்க எத்தனை உயிரை கொண்டு சாப்பிடும். அப்ப எந்த அளவுல அவர் சொன்னார், அரியனா அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டார். போட்டோடனே அவன் நினைச்சா சரி தலை எதுக்கு ஆக போகுது அப்படின்னு வேலைக்காரமா இருந்து பார்த்தீங்களா அந்த சந்தனத்தை அவட்ட தலைக்கறியை கூட்டு இத தோட்டத்துல புதைச்சிருந்தா அந்த அம்மா கொண்டு போயிட்டு இவங்க மீதி எல்லாம் கிளீன் பண்ணி சமைச்சு எல்லாம் வச்சாங்க. நேரம் ஓடோடி போனாங்க. அந்த மனுஷன் அப்படியே உட்கார்ந்து இருந்தார். வாங்க சாப்பாடெல்லாம் நான் சொன்ன மாதிரி வச்சியா? ஆமா. தவறு ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கல, எல்லாம் கிளீனா வச்சிருக்கோம். சரி வாரேன் வா அப்படின்னு கூட வந்தார். அப்ப அப்படியே நேரம் வந்தா உட்கார வச்சாங்க, இலை போட்டாங்க, எல்லாம் செய்து கறியெல்லாம் வச்சாங்க. வந்த நம்ம ஆள் உட்கார்ந்தாரு. அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க. எல்லாம் சரியா வச்சுட்டாங்க. ஆமா ஆமாண்ணா தலைக்கறி எங்க, நான் இந்த மூளை அதெல்லாம் தானே சாப்பிடுவேன், அதெல்லாம் பாண்டியே தலைக்கறியா அப்படின்னு கணவன் மனைவி ஒருத்தவங்க பார்த்தாங்க. அப்ப அவரு தலைக்கறி நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு அதை புதைச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த அம்மா ஓடோடி கொண்டு வந்து இத்தனையும் கேட்டவர் தலைக்கறி கேட்டா என்ன செய்யாத நான் கொல்லப்படத்துல சமைச்சேன்னு கொண்டு வந்து அதையும் வச்சாங்க.
எல்லாத்தையும் பார்த்துட்டு இவரை பார்த்து சொன்னா, நான் 6 மாசத்துக்கு வந்த உணவு சாப்பிட்டாங்க ஒத்தையில இருந்து சாப்பிடணும். ஏன் கூட ஒரு சிவன் அடியா யாராவது இருக்கணும், அவங்களோட தான் சாப்பிடுவேன். நம்ம என்ன நினைச்சோம், ஆனா பாக்கியா செவனடியார் ஒண்ணு கிடைக்கலன்றதுனால இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பெத்த பிள்ளையவே அதுக்கு கறி வச்சிருக்கேன். இப்போ ஒரு சிவனடியாரை கொண்டு போனா நான் எங்க கொண்டு வருவேன்னு சொல்லி அவரு போய் பார்த்தாரு. சிவனடியாரா, சரி உன்னைய பார்த்தாலும் பாவமா இருக்கு, நான் அந்த சொல்லுதேன் உத்தராட்சம் போட்டிருக்கேன், விபூதி பூசிருக்கேன், வா உட்கார்ந்து எப்படி இருக்கட்டும். கறி என்ன கறி, நான் பிள்ளைய அடுத்த கறி வச்சிருக்கேன். உட்கார்ந்த அவளுக்கு என்ன போடுமா நான் போட்டாரு. பார்த்தாரு மனுஷன் என்னையா தொடரணும்னு கேட்டுவாங்க. கை வைக்கணும். நான் 6 மாசத்துக்கு வருத உடம்பு நீங்க வரையா அமைதியா உனக்கு என்ன இது கூட அவசரம் அப்படின்னு. இல்ல நம்ம சாப்பிட்டா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏமா சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி சாப்பிடறதுன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. என்ன நாகரிகம்? இலைய எப்படி போடணும், முதல்ல உப்பு வைக்கணும், அடுத்து எல்லாம் கருக்குழம்பு வைக்கணும், அப்புறம் இலைய சாப்பிட்டு எப்படி சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிட்றதா நம்ம எடுக்கணும். இப்படியெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விதியை முன்னோர்கள் கொடுத்தாரு. அப்ப சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டோமா உள்ள அள்ளி போட்டோமான்னு எனக்கு பேரக்கூடாது. இப்ப பருமாறுவதற்குன்னு ஒரு விதி, இலை போடுவதற்கு ஒரு விதி, எல்லாரும் சாப்பிடுவதற்குன்னு ஒரு விதி எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அவர் அதால இவர் உட்கார்ந்து மெதுவா சொன்ன ஒண்ணு எல்லாரும் சிறுத்தொண்டன் சொல்லுவாராங்க. நீ இவ்வளவு பெரிய தொண்டதான் செய்தியப்பா, பொறுமையா சிறுத்தொண்டன் சொல்றாங்க. தெரியலையா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் அங்க இருந்தலாம் ஏன் இங்க உட்கார்ந்துட்டேன்னு கேட்டாங்களா? இந்த மேட்டரெல்லாம் சொன்னா உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறாமே, அந்த குழந்தை சிவசிந்தனை உள்ள குழந்தையாவே, அறிவான குழந்தையாவே, அந்த குழந்தை சின்ன பிள்ளை இருக்க வீட்டுல அந்த பிள்ளை இல்லாம நம்ம எப்படி சாப்பிடுவது? பார்த்தா என்னடா பிள்ளைய அடுத்த கறி வச்சு போனா சாப்பிடாம போயிடுவாங்க அப்படின்னு நினைக்க. என்ன பார்த்து நிக்க, பிள்ளைய கூப்பிடு, அது பள்ளிக்கூடம் தானே போயிருக்கு, கூப்பிடுங்க. இவர் வெளியே போயிட்டு ஒன்னும் சொல்ல முடியாம செல்ல மணியே சீராளா அப்படின்னு கூப்பிடுது. இவங்க மனைவி பார்த்தாங்க, பாவம் மனுஷன் பிள்ளையாருக்கு கறி வச்சு வெளியில வாசல போய் நின்று செல்ல மணியே சீராளா ஆடு கூப்பிடுறாரு. அவர்கள் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நினைச்சு இந்த அளவுக்கு போய் இந்த அம்மா அங்க போய் செல்ல மணியே சீராளா என் மைந்தனே வந்திருக்க சிவனடியார் அவரோடு உன்னை அழைக்கிறார் அப்பா நீ வான். என்ன ஆச்சரியம் பாருங்க, 2 பேரும் வாசல் கூப்பிட்டாங்க. பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டு போச்சோ அதே ட்ரெஸ் ஓடி வருது. இவன் சொல்ற அங்க பாதி சீரான வாரம் வருது. இவன் பார்க்காம 2 பேரும் பார்க்காம பிள்ளை ஓடி அந்த ஆளை எதிர்கொண்டு ஓடி போய் அந்த பிள்ளைய அழைச்சு நீ வந்துட்டியா அப்படின்னு உள்ள வந்து பார்க்காங்க. இலையையும் காணும், வந்த சிவனடியாரையும் காணும், சமைச்ச சாப்பாடையும் காணும். என்ன நடந்தது தெரியுமா? சிவபெருமான் அந்த இடத்துல உமாதேவியாரோடு முருகன் பெருமானோடு சோமாஸ்கந்தனாக ஆட்சியோடு. எதுக்காக? இந்த பிள்ளையும் கூட இருந்ததுனால சோமாஸ்கந்தனாக அந்த இடத்திலே காட்சி கொடுத்தார். அப்ப காட்சி கொடுத்த உடனே இவங்க எல்லாரும் நின்று கண்ணீர் வடிக்காம அவர் சொன்னார், நீ இந்த உலக வாழ்க்கையை முடித்து என்னோடு வந்து சேர்வாயாக அப்படின்னு அவர் கொடுத்து 63 நாயன்மார்ல ஒருவராக